ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இந்த முழுமுதற் பொருளை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 20/9/2025 புரட்டாசி மாதம் 4ஆம் நாள், விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 5:58 சூரிய அஸ்தமனம் மாலை 6:07 ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட வேண்டும். மேலும் இன்றைய நாள் மாத சிவராத்திரி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே பழைய வீட்டை சீர் செய்யலாம், பழைய வண்டி வாகனங்களை விற்க அது சம்பந்தமாக பேசலாம். குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கினால் அந்த பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. நேரம் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 3 முதல் 4 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும், எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:57 வரை மகம், அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 12:55 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பிறகு சதுர்தசி. இன்றைய சந்திராட்டமம் மகர ராசிக்கு சந்திராட்டமம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் சிகப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. நாளைய விசேஷம் மகாலய அமாவாசை. அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நாளைய தினம். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மனக்கவலைகள் தீரும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்களிலே வெற்றிகள் கிடைக்கும். இளைய சகோதரர்களோடு இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. பதவி உயர்வு, உத்தியோக மாற்றம் போன்றவை கிடைக்கும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் லாபங்கள் கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும்.
உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும், தொழிலிலே நல்லதொரு லாபங்கள் ஏற்படும், திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும், குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும், குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும், சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாளிலே. ஆஞ்சநேயரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனக்கவலைகள் தீரும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும், மனம் சந்தோஷமாக இருக்கும், எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும், தொழிலிலே நல்லதொரு லாபங்கள் ஏற்படும், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும், வேலை வாய்ப்புகள் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், நினைத்த காரியங்கள் சுபமாக முடிகின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே எல்லா விதத்திலும் மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலக வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே பேசுகின்ற வார்த்தைகளிலே நிதானமாக இருங்கள். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். இன்றைய நாளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பேச்சுவார்த்தைகள், அதாவது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டு. சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அரசு வகையிலே நல்லதொரு ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. காரிய வெற்றிகள் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதத்திலும் வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். தொழில் முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். புதிதாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றும் சந்திராட்டமும் தொடர்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். மன அழுத்தமும் உளைச்சலும் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். செய்கின்ற செயல்களிலே மிகுந்த கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய நாளிலே மௌனத்தை அதிகம் கடைபிடியுங்கள். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.
கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்கி நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. புதிய தொழில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். இன்றைய நாளிலே அமைதியாக இருக்க வேண்டிய நாள். மௌனமாக இருக்க வேண்டிய நாள். இறைவனை அதிகமாக நினைக்க வேண்டிய நாள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இந்த ஜோதிடர்கள் ஜாதகத்தை கொண்டு செல்லும்போது ராகு கேதுவை பற்றி அதிகமாக சொல்வார்கள். இதிலே இந்த கேது பகவானை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக தகவலிலே தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த கேது பகவான் ரிஷிகளை எல்லாம் உருவாக்குகின்ற மகா ரிஷி, ஞானகாரகன் அவர். ஒரு ஜாதகத்திலே ஒருவருக்கு கேது பலமாக இருந்தால் நல்ல ஞானம் பெற்றவராக இருப்பார். அதேபோல் மோட்சம், மாந்திரீகம், ஆணவம், அகங்காரம், புண்ணிய தலங்கள் செல்லுதல், மகான்களுடைய தரிசனம், விநாயகர் வழிபாடு ஆகியவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பவர் கேது பகவான். பிறப்பற்ற மோட்ச நிலையை நமக்கு வழங்குபவர், மோட்சகாரகன் என்று அழைக்கப்படுபவர் கேது பகவான். கேது பகவானுக்கு தலை இல்லை. அதனால் தலை கனவும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி ஞான மார்க்கத்திலே அழைத்து செல்பவர் கேது பகவான். கேது பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் புகழ்பெற்ற சந்நியாசியாக, யோகியாக மாறலாம். அதேபோல் சம்சார பந்தத்திலே உள்ள சிற்றின்பத்தை விடுத்து இறைவனை அடைகின்ற பேரின்பத்தை நமக்கு வழங்குபவர் கேது பகவான். ஒருவருக்கு கேது அதிகமானால் அவர்களுக்கு அந்த தாம்பத்தியத்திலே இருக்கின்ற ஈடுபாடுகள் குறைந்து இறைவனை வணங்குவதிலே அதிக நாட்டம் உண்டாகும். அதேபோல் கேது நன்றாக இருந்தால் வாக்பலிதம் ஏற்படும். பெரும்பாலான ஜோதிடர்களுக்கு கேது வலிமையாக இருந்தால்தான் அவர்கள் சொல்கின்ற ஜோதிடம். கேது பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்கள் புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், இந்த தோஷங்கள் கேது பகவானால் ஏற்படக்கூடியவை. சந்திரனை விழுங்கிவிட்டதால் சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது. இதனுடைய பொருள் ஒரு மறைமுகமான பொருள் என்னவென்றால், நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி மெய்ஞான மார்க்கத்திலே நம்மை வழிநடத்துவது கேது பகவான். நமக்கு கிடைப்பதை தடுப்பதற்கு கேது பகவானால் முடியும். ஆனால் கொடுப்பதற்கு என்று ஒன்றே ஒன்று. அந்த கொடுப்பது எதுவென்றால் உலகப்பற்றற்ற ஞானம். அந்த ஞானத்தை நமக்கெல்லாம் கொடுப்பது கேது பகவான் தான். அதனால்தான் கேதுவை வழிபட வேண்டும். கேதுவை நேரடியாக வழிபடாமல் விநாயகனை வழிபட்டால் கேது பகவானை வழிபடுவதற்கு ஒப்பு. விநாயக வழிபாடு செய்ய வேண்டும். நம்முடைய ஜாதகத்திலே ராகு கேது தசை நடக்கும்போது விக்னங்கள் ஏற்படாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். விநாயகப் பெருமானை எப்படி வழிபட வேண்டும்? தினந்தோறும் விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சாற்ற வேண்டும். விநாயகப் பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும்.
இவற்றையெல்லாம் சரியாக செய்து வந்தால் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டும். மாதம் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயக சதுர்த்தி நன்னாளிலே அந்த சதுர்த்தி விரதத்தை பூர்த்தி செய்து விநாயக பெருமானை வணங்கினால் ராகு கேதுவினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் நீங்கும். ஆக நமக்கெல்லாம் உயர்வான ஞானத்தையும் நல்ல ஒரு பக்தியையும் நல்ல நன்மார்க்கத்தையும் வழங்குகின்ற அற்புதமான கிரகம் கேது பகவான். மறுமுறை ஆலயத்துக்கு செல்லும்போது நவகிரக சன்னதியிலே ராகு கேதுவை பார்க்கும்போது எனக்கு நல்ல ஞானத்தை கொடு, உன்னால் நான் நல்ல ஞானம் பெற்றவனாக வாழ வேண்டும். ஞானம் ஒருவனுக்கு கை கொண்டு விட்டால் அவன் உலகத்தையே ஜெயிக்கலாம். ஞானம்தான் முக்கியமானது நமக்கெல்லாம். ஆகவே அப்படிப்பட்ட ஞானத்தை அருள்கின்ற கேது பகவானை வணங்கி எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நவகிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகின்ற அற்புதமான கோள்கள். இந்த நவகிரகங்களை கட்டுப்படுத்துவது இறைவன். ஆகவே இறைவனை வணங்கி எல்லோரும் தோஷங்கள் இல்லாமல் சந்தோஷங்களை பெற்று வாழ வேண்டும் என்று இன்றைய ஆன்மீக தகவலிலே கேது பகவானை பற்றி பார்த்தோம். கேதுவை வணங்கி ஞானத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.